காவேரி கரையோரமாக இருக்கிற இந்த தென்னந்தோப்பு 10 உருப்படி மாடு இருக்குது. அழகான ஒரு சின்ன வீடுங்க. கிடாரிங்களா? கிடாரி. சரி சரி சரிங்க. நான் இப்போ காலை நினச்சிக்கிட்டேன். இப்போ லிட்டர் பால் என்ன எவ்வளோக்கு போயிட்டுருக்கு? 40 42ங்க. இதுதான் இது மாதிரி குளிக்க வைக்கிறது. கோணி பையை தண்ணி நினச்சி கோணி பையை மேலே போட்டு விடுவாங்க. சரிங்க பாருங்கள், இது காவேரி கரையோரத்தில் இருக்கிற இந்த மாட்டு பண்ணைங்க. சிந்து மாடு எல்லாம் பால் கறக்கிற மாடுங்க. எல்லாமே எல்லா வகையான மாடும் இருக்குங்க. பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சிந்து மாடு இது வந்து பொடி மாடு. இது கருப்பு சிந்துங்க. இது செவலை சிந்துங்க. வெள்ளை கருப்புங்க. அது பாருங்கள், இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. காதில் வந்து பார்த்தீங்களா, காதில் வந்து அந்த டேக் இருக்கிறது வந்து இன்சூரன்ஸ் போட்டால் இது மாதிரி டேக் போட்டுருவாங்க. மாட்டு இழப்பீடுன்னு இருந்தால் இயற்கை சீட்டத்தெல்லாம் இருந்தால் இழப்பீடுங்க. அதுக்கு இப்போ எல்லா மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கா அப்படிங்க. எல்லாமே கறவை மாடு. அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே எதுவும் முட்டாதுங்க. இந்த மாடில் எதுவும் முட்டாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாடு முட்டாது. தொட்டு பார்த்துக்கலாம். எந்த மாடும் முட்டாதுங்க. ஏன்னா தென்னை மரமும் இருக்குது. தென்னை மரத்தில் காய்களும் நல்லா இருக்குங்க. இது குத்தகை விட்டுருவாங்க. ஸோ பாருங்களேன், என்னை மாடுங்கெல்லாம் புதுசாக பார்க்குதுங்க. அதாவது புதுசாக ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மாடுங்கெல்லாம் புதுசாக என்னை பார்த்துட்ருக்கு. இந்த வெய்ய காலத்தில் வந்து இந்த மாட்டுக்கு வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் கொஞ்சம் வெயில் தாங்குங்க. வெய்ய காலத்தில் இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இது மாதிரி தண்ணி ஊற்றி விடுவாங்க. அப்போ மேலே சாக்கு போட்டு விட்டால் இந்த வெயில் தாங்கும். அதுக்கு தான் இது மாதிரி குளிக்க வைக்கிறது. கோணி பையை தண்ணி நினச்சி கோணி பையை மேலே போட்டு விடுவாங்க. தம்பி, எத்தனை மாடுங்க நம்மகிட்ட இருக்குங்க? 10 இருக்குங்களா? சரிங்க. இதெல்லாம் என்ன வகையான மாடுங்க இதெல்லாம்? எல்லாம் சிந்து மாடு தானே? கருப்பு வெள்ளை. செம்புத்துக்காரி. சரிங்க. இது வந்து அதான் நம்ம வெயிலுக்கு வந்து தண்ணி வெயில் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ லிட்டர் பால் என்ன எவ்வளோக்கு போயிட்டுருக்கேன்? இப்போ லிட்டர் பால் என்ன எவ்வளோக்கு போயிட்டுருக்கேன்? 40 42ங்க. ஓகேங்க. இப்போ அந்த டிகிரி போடுவாங்களா? அந்த டிகிரி பார்த்துங்களா? மிஷின். சரிங்க. மிஷின் தான் டெஸ்ட்டு. சரிங்க. இதென்ன காளை மாடா? அது பசு மாடு தானே? கிடாரிங்களா? கிடாரி. சரி சரிங்க. நான் இப்போ காலை நினச்சிக்கிட்டேன். இல்லை, சரிங்க. இதுக்கு புல்லுலாம் வந்து விரைச்சிக்கிறீங்களா? தட்டை. சரிங்க. கரணை அது மாதிரி வச்சுக்கிறீங்க. ஓகேங்க. ஆனால் இதுக்கெல்லாம் இது வைக்கிறீங்களா? கூழ் வைக்கிறீங்களா? மக்காசோளம். புழக்கன்னா என்ன வருது அது? ஃபீடு. சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதான் என்னோடய தேடலின்னு போயினோமா. இது இன்றைக்கி ஒரு மாட்டை பார்த்தோங்க. மாட்டு பண்ணை பார்த்தோம். ஒரு 10 உருப்படி மாடு இருக்குதுங்க. நான் எதையோ தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி வீடியோவில். ஆனால் இது மாதிரி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வந்து பாருங்கள், இயற்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை முறை ரொம்பவே அழகானதுங்க. இது காவேரி கரையோரமாக இருக்கிற பகுதிங்க. தம்பி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? சரிங்க தம்பி. படிச்சுட்டு மாட்டு பண்ணி வச்சுருக்கா அப்படிங்க. ஒவ்வொரு தென்னை மரமும் ஒவ்வொரு மாடுக்குன்னு சொல்லி வச்சுருக்காரு. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டுருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய தேடலின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு அழகான வாழ்க்கைங்க. ஒவ்வொரு தென்னை மரத்துக்கடியிலையும் ஒவ்வொரு மாடுங்க. ஒவ்வொரு தென்னை மரத்துக்கடியிலையும் ஒவ்வொரு மாடு இருக்குது. என்னை புதுசாக பார்த்துட்ருக்குங்க. காவேரி கரையோரமாக இருக்கிற இந்த தென்னந்தோப்பு 10 உருப்படி மாடு இருக்குது. அழகான ஒரு சின்ன வீடுங்க. கிணறுங்க. நல்ல ஒரு வாழ்க்கைங்க. இதுதான் இயற்கை ஒன்றான வாழ்க்கை. இதை தான் தேடிட்டு இருக்கிறேன். நம்ம என்னமோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆத்தோரத்தில் போய் பார்ப்போம்.
பாருங்கள் பின்னாடி தெரியுதாங்க தெர்மல் பவர் பிளான்ட்டுங்க. அந்த புகை போயிட்டுருக்கிற இடம் தான் தெர்மல் பவர் பிளான்ட்டுங்க, மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட்டு. 2 மாடு பசு மாடு மேய்ஞ்சிட்ருக்குங்க. யாருமே இதுக்கு பார்க்கல, அது பாட்டு மேய்ஞ்சிட்ருக்கு. கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்றுங்க, தண்ணி மழை பேஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா ஆற்றுல, இங்கெலாம் வந்து தண்ணி வந்து நின்றுடுங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி நம்பிடும்.